ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கான ஒரு குட்டி குட்டி சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டு டூ லிஸ்ட் வந்து நம்ம எழுதணுங்க. இது வந்து நீங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு நோட் புக் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி வந்து அதுக்கு மேலே நீங்கள் மேக்னெட் வச்சு ஒட்ட வச்சு எழுதினாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு பென் அண்ட் நோட் வந்து எப்பவுமே உங்க கிச்சன்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டு டூ லிஸ்ட் எழுதுறது வந்து உங்க வேலைகள வந்து ஈஸியா முடிக்க வந்து செய்யும். உங்களுக்கு கிச்சனுக்கு வரும்போது அந்த நோட் வந்து உங்க கண்ல படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்து இருக்கும். இந்த அன்னைக்கு இத செய்யலாம், இத செய்ய இந்த பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டு டூ லிஸ்ட் வந்து நீங்க டே டு டே லைஃப்க்கு வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, மீல் ப்ரிப்பேர் வந்து எப்படி ஈஸியா, குயிக்கா செய்யறது அப்படிங்கிறது வந்து இந்த டு டூ லிஸ்ட் வந்து நம்ம போட்டு வச்சா, நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா சிம்பிளா நம்ம டீ குடிக்கிற நேரத்துல, இல்ல ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அந்த டைம்ல வந்து நீங்க நோட்டு, பென் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஆ இன்னைக்கு டின்னருக்கு என்ன செய்யலாம்? நாளைக்கு காலையில டிஃபனுக்கு என்ன செய்யலாம்? அதாவது வீட்ல இருக்கிற காய்கறிகள், கிராசரி ஐட்டம்ஸ வச்சு நம்ம என்ன பிளான் பண்ணலாம்? அப்படி இல்லையா, நம்ம வந்து ஷாப்பிங் போனோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன வாங்கணும்? இந்த வீக்குக்கு உண்டான பிளான் வந்து நீங்க வந்து அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இத வந்து நான் ஃபாலோ பண்ணனால நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தாவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறனால தான் இந்த கன்டென்ட் வந்து வீடியோல வந்து குடுத்துட்டு இருக்கேன். ஆ நான் நெறைய வந்து உங்களுக்கு வந்து எழுதி காமிச்சிருக்கேன். இந்த வீக்லி, மந்த்லி கிராசரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோஸ்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க லிஸ்ட் போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து அ இந்த அன்னைக்கு வந்து இந்த குழம்பு வைக்கலாம். இந்த குழம்புக்கு ஏற்ற பொரியல் வைக்கலாம். ஆ ஷாப்பிங் போனோம் அப்டின்னா, உங்களுக்கு ஷாப்பிங்க்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு மணி வந்து வேணும் அப்டிங்கிறதும் நீங்க வந்து அதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இப்போ வந்து ஒரு 5,000 இல்ல ஒரு மேக்ஸிமம் 2,000 எடுத்துட்டு போறீங்க அப்டின்னா, அதிலிருந்து நீங்க எவ்ளோ கம்மியா வாங்க முடியும்? இந்த திங்ஸ் வீட்ல இருக்கா? இல்லையா? இல்ல அப்டின்னு தெரியாம நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர்றக்கும், நம்ம செக் பண்ணி பார்த்து எழுதிட்டு போய் நம்ம வாங்கிட்டு வரக்கும் ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து நீங்க நெறைய மணியும் சேவ் பண்ணிக்கலாம். கிச்சன்ல ஐ மீன் சொல்றது, கிச்சன்ல நீங்க மணியும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க குக்கிங் பண்றீங்க அப்டின்னா பருப்பு, அரிசி இதெல்லாமே வந்து நீங்க சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து ஊற வச்சுக்கலாம். காய்கறி கட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து சுடு தண்ணீல ஊற வச்சுட்டீங்க அப்டின்னா, குக்கர்ல வந்து 2 விசில் தான். நல்லா சூப்பரா வெந்து வந்துரும் பருப்பு. ஸோ அரிசியும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊற வச்சு நீங்க வேக வைக்கும்போது குயிக்கா வந்து வெந்து வந்துரும். இந்த மாதிரி குட்டி குட்டியா இந்த சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு கேஸும் உங்களுக்கு வந்து மிச்சமாகும். சிலிண்டர் வந்து மிச்சமாகும். இந்த மாதிரியெல்லாம் நீங்க வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நெறைய குட்டி, குட்டி டிப்ஸ் எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து அ துணி துவைக்கிறீங்க அப்டின்னா, அ வாஷிங் மிஷின்ல துவைக்கிறதா இருந்தாலும் சரி, கையில துவைக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்காக ஒரு நேரத்த வந்து நீங்க ஒதுக்கிக்கோங்க. டெய்லி நீங்க இந்த டைம்ல துணி துவைக்கணும் அப்டின்னா, டெய்லி அந்த டைம்ல துணி துவைச்சுருங்க. ஏன்னா, உங்க அடுத்த வேல வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அ இப்ப வந்து நீங்க ஈவினிங் டைம்ல துணி துவைப்பீங்களா? ஒரு 4:00 டைம்ல நீங்க துணி துவைப்பீங்க அப்டின்னா, அ டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க 4 டூ 5 இல்லையா, ஆ நீங்க 11 டூ 12 தான் துவைப்பீங்களா அப்டின்னா, 11 டூ 12 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ மா வீக்லி வந்து இந்த மாவு நம்ம அ இட்லி, தோசைக்கு வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம் இல்லையா? இது வந்து நீங்க மாவு வந்து உங்களுக்கு வாரம் ஃபுல்லா உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டில மாவு வேணுமோ, அந்த குவான்டிட்டி மட்டும் செய்யுங்க. ஏன்னா, நம்ம அதிகமா மாவு அரைச்சு வச்சுட்டோம்னா, டெய்லி இட்லி, தோசைன்னு சொல்லிட்டு ரொம்பவே போர் அடிச்சிரும். ஸோ, ஒரு நாள் இட்லி, அடுத்த நாள் தோசை, அடுத்த நாள் சப்பாத்தி, பொங்கல் இந்த மாதிரி வந்து நீங்க டிஃபரெண்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே. பொங்கல் செய்றது இதெல்லாம் ரொம்ப ஈஸியான இது. சேமியா செய்யலாம், உப்புமா செய்யலாம், ரவா கிச்சடி செய்யலாம். இந்த மாதிரி நீங்க அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போலாம். நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா,
ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நல்லா அவங்க குளிக்கிறதா இருந்தா குளிக்க வச்சுக்கோங்க. இல்ல கை, கால் வாஷ் பண்றதா இருந்தா வாஷ் பண்ணி வச்சுட்டு, அவங்கள அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் குடுத்து முடிச்ச உடனேவும், அவங்களுடைய ஹோம் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட்டு முடிக்க வச்சுருங்க. அவங்களுடைய ஹோம் ஒர்க் முடிச்சுட்டா பாதி வேலை நமக்கு குறைஞ்ச மாதிரி ஆயிரும். ஹோம் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க விளையாட போவாங்க இல்லையா? இல்ல அவுட்டோர் ஆகட்டும், இன்டோர் ஆகட்டும், அவங்க விளையாட போற நேரத்துல வந்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. இப்போ 5:00 வராங்க அப்டின்னா, நீங்க வந்து 6:00க்குள்ள ஹோம் ஒர்க் எல்லாமே முடிக்க வச்சுருங்க. அப்புறம் ஏன்னா குழந்தைங்க நான் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க சொல்றது. 1 மணி நேரமே அவங்களுக்கு அதிகம் தான் ஹோம் ஒர்க் எழுதுறக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து டின்னர் வந்து 7:30க்குள்ள டின்னர் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து சில டைம் வந்து சாப்பிடாம கூட தூங்கியிருக்காங்க. எங்க வீட்லலாம் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. பண்ணுவாங்க. சாப்பிடாம தூங்கிருவாங்க. இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால வந்து 7:30க்குள்ள வந்து நீங்க டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுருங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து 8:00 வந்து சாப்பாடு குடுத்துட்டு தூங்க வைக்கிறதுக்கும் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து நீங்க பிளான் பண்ணி செய்யுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வீடியோ நல்லா இருந்துச்சு அப்டின்னா ஷேர் பண்ணுங்க.